பிளாக் ஷிப் அயாஸ்னா ஃபேமஸ் அவர் செய்த மன்மத லீலைகளை நம்ம இன்னைக்கு வெளியிடலாம். இவர் இதை பண்ணாரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆட்சேபடக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு. இவரோட காம லீலைகள் எல்லாம் பார்த்தா சட்டை இல்லாம புகைப்படம் அனுப்புறது, ஒரு காம உணர்ச்சியோட இவர் வந்து அந்த என்ன பார்த்துட்டு இவர் என்னென்ன பேசி இருக்கிறான்றத ஒண்ணா நம்ம படிப்போம். அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து சேட் பண்ணது எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் கொடுக்கவா என்னது ஒரே முத்தங்கள் அப்படியா? ஆமா, எமோஜி பொம்மை கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 எமோஜி அனுப்பி இருக்கிறாரு. அவ்வளோ ஃபீலிங்ஸ் அண்ணனுக்கு. சைட் அடிக்கிற மாதிரி பிக் அனுப்பு. பான் மூவி பாத்தியா? இதெல்லாம் வந்து காம இச்சம். ஆர் யூ அலோன்? நீ தனியா இருக்கியா? அந்த பொண்ணு தனியா இருந்தா என்ன, இல்லைன்னா உனக்கு ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி தான். பேரை வந்து கெடுக்கிறதுக்காக பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இது ட்ராப்பா இருந்ததுன்னா நாம எடுத்துன்னு வந்திருக்க மாட்டேன். இதுல என்ன விஷயம்னா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு அதுல 2 பொண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணி அதையும் படிக்க. இவர் என்ன நினைச்சினார்னா, சினிமா ஃபீல்ட் ஆச்சே, அப்படியே ஆசை வார்த்தை காட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்துடலாம், அந்த பாணியில இவர் இறங்கி இருக்கிறார். நான் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன் சொன்னோடனே, சரி இனிமே நான் ஹக்கு கிசு எல்லாம் கேட்க மாட்டேன். அயாஸ் வந்து அந்த பொண்ணை பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டு, இன்னொருத்தரும் அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்ல இதே மாதிரி பண்ணியிருக்காரு. அவரும் பிளாக் ஷிப்ல இருக்கிறவர் தான். யாருன்னா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள்ல யார் என்ன சாதனை பண்ணிருக்காங்க, யாருக்கு என்ன அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தேடுறதை விட, இன்னைக்கு யார் எக்ஸ்போஸ் ஆக போறாங்க, இன்னைக்கு யாரோட ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே வரப்போகுது, யாரோட உண்மை முகம் தெரிய போகுதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டே தான் வருது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சில முக்கியமான நபரை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அவர் செய்த லீலைகள்னே நான் ஓப்பனாவே சொன்னா, அவர் செய்த லீலைகளே நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அவர் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி நமக்கு காட்டுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு சதாம் பாய் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். நிறையா இதுக்கு முன்னாடி வந்து திவாகரை பத்தியோ இல்லை இந்த நாய் பிரச்சனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து புதுசா எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இப்போ சமீபத்தில் ஒரு நபர் வந்து அவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதை பத்தி பேச போறது கிடையாது. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் நான் உங்களுக்கு காட்டுறேன் யார் என்னன்ற மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு போன்ல சொல்லியிருந்தீங்க. சரி அப்படியே கூப்பிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க அந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் அவரு, என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க? பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய நிறுவனம், பெரிய ஒரு சேனல். அது அந்த சேனல்ல வந்து மெயின் லீடிங் ரோலா இருக்கிறவர் தான் அவரை தான் வந்து அவர் செய்த லீலைகள், மன்மத லீலைகளை நம்ம இன்னைக்கு வெளியிடலாம் ஒன்னா. அவர் தான் வந்து அயாஸ், பிளாக் ஷிப் அயாஸ்னா ஃபேமஸ். இவர் தான். சட்டை இல்லாத போட்டோ காட்டுறீங்க அயாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமா, பொண்ணுங்களை பார்த்தா சட்டையை கேட்டிட்டு வர அவரு. இவர் வந்துட்டு பரிச்சயமான முகம். நீங்க சொன்ன மாதிரி பிளாக் ஷிப் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல இருந்து அயாஸ்ன்ற பேர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பெரிய ஃபேம்னா கூட ஓகே, ஒரு ஃபேமான ஒரு நபர் தான். இவர் மேல என்ன அந்த எக்ஸ்போஸ், என்ன லீலைகள்? இவரோட வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஃபேம் மட்டும்தான் இருக்கும். இவர் மேல எல்லாமே வந்து ஒரு நான் நல்லவன்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் இவர் வந்து எல்லா வீடியோமே பண்ணியிருப்பாரு. ஆனால் இவர் இதை பண்ணாரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆட்சேபடக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வெளியிடுறார், ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து தவறாக வந்து சேட் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அந்த இது என்ன, இதை வந்து மக்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து உட்காந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் நிறைய அதிர்ச்சி தர விஷயங்கள் வந்து வெளியே வருது. பிளாக் ஷிப் அயாஸை பற்றி. இவர் இப்படி பண்ணுவாரான்றத அந்த வீடியோவை நான் பார்க்கும்போதே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இவரோட வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். ரொம்ப அம்மாஞ்சியாக பண்ணியிருப்பார் வீடியோஸ் எல்லாம். அப்படியே வந்து பார்த்தா நம்மளே வந்து அவர் மேலே ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங் வந்துடும். ஆனால் இவர் பார்த்தா இவரோட காம லீலைகள் எல்லாம் பார்த்தா அந்த பெண்ணை வந்து சட்டை இல்லாமல் புகைப்படம் அனுப்புறது, அதாவது பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஈடுபட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து இவர் மெசேஜ் பண்ணுறார், நான் வந்து இந்த மாதிரி அயாஸ், நான் ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த பெண்ணை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ இவர் ஒரு செலிப்ரிட்டி இல்லையா, இவர்கிட்ட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, வந்து இவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஆச்சு, இவரோட வீடியோஸ் எல்லாம் நல்ல வீடியோஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணத்தில் அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்க பேசுனது என்ன ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து தொடர்ந்து பேசும்போது ஃப்ரெண்ட்லியாக பேசலை.
ஒரு காம உணர்ச்சியோட இவர் வந்து அந்த பெண்ணை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் அங்கே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இவர் என்னென்ன பேசியிருக்கிறான்றத ஒன்று ஒன்றா நம்ம படிப்போம். அப்போதான் வந்து எல்லாருக்குமே தெரியும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து அவர் சேட் பண்ணது எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்து இவர் வந்து என்ன முறையில் பேசியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காரு. இவர் வந்து சட்டை போடாம தான் இருப்பாராமா. ஏன்னா வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ஆயிடுது. நான் ஜிம் பாடி, நான் சட்டை போடாம, அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா படித்து இவரோட முகத்திரையை வந்து வெளிப்படுத்துவோம். முதல்ல வந்து மெசேஜ் பண்ணுறாரு. இவர் மெசேஜ் பண்ணிவிட்டு இவர் செக் பண்ணுறாரு அந்த பொண்ணோட ஐடி வந்து ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியான்னு செக் பண்ணுறதுக்கு இவர் கேட்குறாரு. உன்னை காட்டு, ஓய் இது உண்மை ஒரிஜினல் ஐடியா கேட்குறாரு. ஹாவ் எ டவுட். இவருக்கு சந்தேகமா? உனக்கு சந்தேகமா இருந்தால் நீ ஏன் மெசேஜ் பண்ண? மூடின்னு பொத்தின்னு போக வேண்டியதானே. இல்லை, ஒரு தேவை இல்லாமல் என்ன மெசேஜ் பண்ணணும்? இப்போ யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு, எனக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே தேங்க்யூ, அவ்வளோதானே அந்த ஒரு நபரோட வேலையாக இருக்கணும். அப்படி பார்த்தா அது பண்ணாதான் ஒரு செலிபிரிட்டி வந்து, அதாவது உன்னோட நடிப்பையோ நீ செய்த எதையோ ஒரு சாதனையோ வந்து வாழ்த்தும் போது நன்றி சொல்கிறது தான் பெரிய மனுஷன் தான். ஆனால் இவர் வந்து செக் பண்ணியிருக்கிறார் ஐடி ஒரிஜினலாக இல்லையான்னு. ஐடியை மட்டும்தான் செக் பண்ணாரா இல்லை என்னென்ன செக் பண்ணாருன்றதை பார்ப்போம். வை உன்னை ஷோ பண்ணலை, ஓகே பை. இவர் கோச்சிக்கினார் முதல்ல எடுத்தவனே. ஏன்னா செலிபிரிட்டி இல்லை. ஏண்டி போகிற கேட்டு சேட் பண்ணிட்டு இரு இவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. செலிபிரிட்டி போய் ஏன் ரிக்வெஸ்ட் பண்ணணும்? செலிபிரிட்டிக்கு தானே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கலாம். அப்போனா ஏண்டி போகிற, நான் கொடுக்கவா? என்னது ஒரே முத்தங்கள்? அப்படியா? ஆமாம், எமோஜி பொம்மை. ஓ, இது ஃபுல்லாக கிஸ் எமோஜியாவே வா? ஆமாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 எமோஜி அனுப்பியிருக்கிறாரு. அவ்வளோ ஃபீலிங்ஸ் அண்ணனுக்கு. ஆர் யூ அலோன்? நீ தனியாக இருக்கியா? அந்த பொண்ணு தனியாக இருந்தா என்ன, இல்லைனா உனக்கு என்ன? அந்த பொண்ணுகிட்ட ஆர் யூ அலோன், தனியாக இருக்குதான்னு கேட்டிருக்கிறேன். பிகாஸ் நான் தனியாக இருக்கிறதால ஷர்ட்டு போடாமல் தான் இருக்கேன். தனியாக இவர் இருக்கிறாரா, ஷர்ட்டு போடாமல் இருக்கிறாரா, அந்த பொண்ணுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன். இதெல்லாம் ஏன் சொல்லணும் ஃபர்ஸ்ட்? இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ இது வந்து ஒன்று க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம், யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கேட்குது ஏன்னு கேட்குது அந்த பொண்ணு. ரிப்ளை இவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, பிகாஸ் நான் தனியாக இருக்கிறதால சட்டு போடலை, அதான். இவர் சட்டு போடலைன்றது தெரிவிச்சுக்கிறாரு. நான் அப்படி சைட் அடிக்கிற மாதிரி பிக் அனுப்பு. இவர் வந்து சைட் அடிக்கிற மாதிரி பிக் அனுப்பணுமா? அந்த பொண்ணு அனுப்புன்னு சொல்லி இவர் வலுப்படுத்துறாரு. நீ ஃபிட்டாக தான் இருக்க, அப்புறம் என்ன, நீ ஃபிட்டாக தானே இருக்க, அனுப்பு சொல்லி அந்த பொண்ணை இவர் எவ்வளோ காம வெறியில் பேசினுக்கிறார் பாருங்க. பான் வீடியோஸ் அதை பற்றி எல்லாம் கேர்ள்ஸ் ஜென்ரலாக பேசுவீங்களா? இது வந்து எவ்வளோ கொச்சையான தரம் இது. அதுதான் கேட்க. இப்போது உங்களுக்கு வந்து போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்லியாக தான் பேசணுன்னா, என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா, இது அழகான இடம், அதான் நான் ஒர்க் பண்ணது எனக்கு பிடிச்சது, இல்லை நான் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், எங்கள் டீமில் இப்படிலாம் இருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சினிமா துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பகிரலாம். இதை விட்டுட்டு நீல படம் பார்த்தியா, பான் மூவி பார்த்தியா, இதெல்லாம் வந்து இவரோட காம இச்சம். இது வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு மறுபடியும் கேட்குறாரு, டேரடி இருக்கியா இன்னும் இங்கிலீஷில் கேட்குறாரு. அவர் நார்மலான விஷயம்தான் இது, பேசக்கூடாதா கேட்டேன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லுது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நிறைய பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது, எனக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு பதில் சொல்லுது. அந்த பொண்ணு கரெக்டாக தான் பதில் சொல்லிடுது. ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்று உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டயோ உனக்கு நெருக்கமான ஒரு பெண் தோழிக்கிட்டேயோ கேட்க வேண்டிய விஷயம். இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டதால அந்த பொண்ணு கரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுது, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு. ஒரு பெண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி தான் இது பண்ணது. ரொம்பவும் தப்பு. ஆமாம், இதுவுமே விஷுவலாக ஹராஸ்மெண்ட் தானே. பார்த்தாலும் வார்த்தையாலையுமே ஒரு புகைப்படத்தாலையுமே வந்து தவறா வந்து இது பண்ணணும்னாலுமே அது ஒரு ஹராஸ் தான். எப்படி பார்த்தா கண்டிப்பாக இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இவங்க பண்ணுறதால ஒரு பொண்ணால் வெளியே ஒரு டைம் சொல்ல முடியல, அந்த மாதிரி ரிலீஸ் ஆன விஷயம் தான் இது. ஏன்னா இது எந்த பொண்ணு யாரு எதுவுமே வந்து நடந்திருக்கு எனக்கு அப்படின்ற ஒரு வெளியே வருது. அதை சொல்றதால அந்த பெண்ணுக்கு தான் பாதிப்பு. நம்ம இதை வெளிப்படையா வந்து சொன்னதால இந்த ஐயாஸ் மாதிரி இன்னும் யார் இருக்கிறாங்களோ எல்லாம் ஒரு அச்சத்துல இருப்பாங்க. நம்மளோட சேட்டும் எங்க ரிலீஸ் ஆயிடுமோ, நம்ம பண்ற தப்பும் வெளியாயிடுமோ,
அதுக்கு தான் இந்த காணொலி. ஆனா அவர் நிறைய இப்ப நீங்க அதுல காட்டும் போது என்கிட்ட காமிச்சிங்க வேனிஷ் மோடு தான் போட்டிருந்தாரு மேக்ஸிமம். ஆமா, அதாவது ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தாலோ இல்ல ஒரு தடவை ஏதாவது அதுல டெலிட் ஆயிடும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்திருக்குது. அந்த பொண்ணு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது இவருக்கு தெரியும், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ஆகிற நேரத்தில் அந்த பொண்ணு கேட்குறாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோ, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், என் மேலே ப்ராமிஸாக நான் பண்ண மாட்டேன் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இல்லை நான் சத்தியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை, சும்மா தெரியாமல் தான் கைப்பற்றிச்சு, ஏன்னா முழுசாக எடுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் சமாளித்து பேசிகிட்டு இருக்குது. சரி இனிமேல் நான் ஹக்கு கிஸ்ஸு எல்லாம் கேட்க மாட்டேன் சரியா, அந்த பொண்ணுக்கிட்ட உன்னை கட்டி பிடிக்கிறேன், முத்தம் கொடுக்குறேன் எல்லாம் பேசியிருக்கிறாரு. இது வந்து வேனிஷ் மோடுன்றது எப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த சேட் வந்து டிஸப்பியர் ஆகிடும், டெலீட் ஆகிடும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி டெலீட் ஆகிடும். அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, இன்னொரு ஃபோனை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது இந்த சேட் எல்லாமே. இப்போது உங்களை உண்மையாகவே அந்த பொண்ணு மேலே வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சு வந்தது, ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க. இதுதான் விஷயம். இப்போது உங்கள் மரியாதை அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் கிடையாது, மொத்தம் இந்த சினி இண்டஸ்ட்ரியிலையும் உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்கினீங்க. பிளாக் ஷிப்புன்றது பெரிய ஒரு சேனல். இப்போ அதுலேருந்து வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து சார். விஜய் சித்து சாரோட ரீச் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ டாப்பில் இருக்கிறாரு. யூடியூப்போட உச்சம்னா விஜய் சித்து சார் தான். அவங்க கூட பார்த்தீங்கன்னா கூட இருந்த ஹர்ஷத் கானையும் வளர்த்து விட்டாரு, 2 படத்துலையும் நடிச்சிட்டாரு. இப்போ அவர் இந்த மாதிரி நல்ல வழியில் போகிறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தற்கூரிங்களும் இருக்கிறாங்க. இதுதான் உதாரணம். அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால செலிபிரிட்டிஸை நீங்கள் ஹாய் பாயோட வச்சுக்கோங்க. போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, இவங்களெல்லாம் நீங்கள் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சுற்றினே இருப்பாங்க. இல்லை இவங்க பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிச்சுட்டா ஓகே நம்ம வந்து என்ன நாள் பேசணும்னு நினைக்கிறாங்களா, தன்னை எப்படி நினச்சிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்? ஓகே நம்ம வந்து ஓகே ஒரு 2-3 இதில் பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், ஒரு 5-6 சாங் பண்ணிட்டோம், ஒரு 6-7 வெப் சீரிஸ் பண்ணிட்டோம், நமக்கு வந்து ஒரு 30,000 ஃபாலோவர்ஸுக்கு 35,000 ஃபாலோவர்ஸுக்கு இருக்கு, ஸோ அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அப்படின்ற ஒரு மனத்தோட்டம் இவங்களுக்குள்ள வந்துடுது. அப்போ அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிட்டோம், நம்ம வந்து பொண்ணுங்கள்லாம் அப்படியே நம்மளை பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சிருவாங்க, எப்படி நம்ம வந்து அஜித் விஜய் ரேஞ்சுக்கு போயிட்டோம் சொல்லி இவங்க ஒரு மன பிராந்திக்கு வந்துடுது. வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நடிக்கிறத ஒரு டைம் பாஸுக்கு, ஒரு டிப்ரெஷனுக்கோ, ஒரு நல்ல இதுக்கோ உட்காந்து பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க வந்து நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே வந்து அடி பண்ணிஞ்சு வந்துட மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் இந்த பொண்ணு தான். சரிங்களா? இவர் என்ன நினச்சினார்னா, சினிமா ஃபீல்டாச்சே அப்படியே ஆசை வார்த்தை காட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்துடலான்ற ஒரு இதில் இந்த சினிமா ஃபீல்டில் யதார்த்தமான விஷயமாச்சே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது, அந்த பாணியில் இவர் இறங்கியிருக்கிறாரு. இவர் இப்போ தான் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு கடுகு அதுக்குள்ளே மாட்டிக்கினாரு. இப்போ அவள் தான் முடிச்சு விட்டாங்க. எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ, மேபி சும்மா வீடியோவாக போட்டு யாரோ ஒருத்தர் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணி விட்டு இவரோட பேரை வந்து கெடுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது அந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா, இது ட்ராப்பாக இருந்ததுன்னா நான் எடுத்துன்னு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துமே எவிடன்ஸ் இல்லாமல் எடுத்துன்னு வந்து மீடியாவுக்கு முன்னாடி நான் உட்காரவே மாட்டேன். இதில் என்ன விஷயம்னா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு அதில் 2 பொண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அதையும் படிக்கிறேன். I admitted this here regardless of judgment because some people will understand with empathy. When I had around 100 followers, I had a feeling with Ayaz, who initially seemed kind of respectfully. அதாவது எனக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அயாஸ் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங், அவர் மேலே வந்து நல்ல மரியாதை ஒன்று இருந்தது. நான் அவரை வந்து பழகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்னை யூஸ் பண்ணுறாரு. அப்படி யூஸ் பண்ணி அவரோட லிமிட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி பவுண்டரிஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும்போது நான் பயங்கரமாக ஹர்ட் ஆகிறேன் இந்த விஷயத்தால். இந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு என்னை வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு எடுத்துன்னு போயிடுச்சுன்ற மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, ஒரு கமெண்ட் தான் இப்படி இருக்குதுன்னா, அடுத்தது இன்னொரு பொண்ணும் ஒரு கமெண்ட் கிடையாது, இது பேர் கம்ப்ளைண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு பொண்ணு
அயாஸ் வந்து இவருக்கு அயாஸ் இவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அயாஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு இந்த பொண்ணுக்கு. வீடியோ கால்லாம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல. நிறைய வாட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டு மெசேஜும் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு அதுக்கும் இது பண்ணல. அப்புறமா வந்து நேரில் வாங்க சந்திக்கலாம்ன்ற மாதிரியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பி நீங்கள் அந்த பெண்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பான் பார்ப்பீங்களா, கிஸ் அனுப்புகிற அந்த கிஸ்ஸிங் எமோஜிஸ் இதெல்லாமும் அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த பொண்ணு சொல்லிடுச்சா நான் இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு சொன்னோடனே அயாஸ் வந்து அந்த பொண்ணை பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்ல இதே மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னொரு பையன் அவரும் பிளாக் ஷிப்ல இருக்கிறவர் தான். யாருன்னா குட்டி மூஞ்சி விவேக். ஆமா, அந்த உனக்கு என்னப்பா சொல்லுவாப்புல அந்த பையன் தான். அந்த பையனும் அயாஸ் மாதிரியே அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்கு. இதை வந்து இவங்க கொலை தொழிலா வச்சிருக்காங்க. அதான் இவருக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்றது எப்படி அவருக்கு தெரியும், இந்த ஐடி எப்படி அவருக்கு போச்சு என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அதுதான் இவங்க ரெண்டு பேர் எல்லாம் ஒரே டீம் தானே, யதார்த்தமா உட்காந்து பேசிடுவாங்க. மச்சான் நான் இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண மச்சான், நீயும் போட்டு பாரு நான் மாட்டோம்ன்ற மாதிரி உட்காந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் இந்த மாதிரி மாட்டுவாங்கன்னு அவங்க கனவுகளோட நினைச்சிருக்க மாட்டாங்க. இல்லை இப்போ பெரிய நிறுவனம், அதாவது இவங்க எல்லாருமே வந்துட்டு அப்பா வந்து சினிமால இருக்காரு, இல்ல அம்மா சினிமால வந்து இருக்காங்க, இல்ல என்னோட தாத்தா வந்து ப்ரொடியூசர், அப்படி வந்து ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாம் கீழ இருந்து எப்படியா சினிமால முன்னேறணும்ன்ற ஒரு இதுக்குள்ள வந்து அதுல அவங்க இவ்வளவு தப்புகள் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்களா. சும்மா போயிட்டு எதுவும் வரல. இப்ப 37,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு, இவ்வளவு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்களே. அந்த எஃபோர்ட்டுக்கான மரியாதை அதுல இருக்கணும், இல்ல நம்ம உழைப்புக்கான மரியாதை இருக்கணும். எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட செயலை பண்றதுன்றது எப்படி இருக்கு? இவங்க எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இவங்க திறமையை மட்டும் நம்பி திரையுலகத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அந்த நாகரிகம், அந்த ஒரு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லா முறையும் தெரிஞ்சிருந்ததுன்னா இவர் உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் நல்ல உச்சத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இந்த சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எத்தனையோ பெண்களை நான் செலிபிரிட்டின்ற போர்வைக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் இப்போ மாட்டிக்கினதால எல்லாரும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. தைரியமா சொல்றேன், எல்லா பொண்ணுங்களும் தைரியமா எடுத்து இந்த மாதிரி வெளியிட்டுருங்க. உங்களால முடியலையா டைரக்டா எங்க இதுக்கு டிஎம் பண்ணுங்க, நாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். இல்ல எனக்கு இதுல இன்னொரு கேள்வி, நம்ம வந்து அவரை மட்டுமே முழுக்க வந்து ஒரு இது சொல்ல முடியாது. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே செலிபிரிட்டின்றவங்க ஏதோ வேற்று கிரகவாசியோ இல்ல மேல இருந்து குதிச்சவங்களோ யாரும் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் அவங்க ஏதோ ஒரு துறையில வந்து கொஞ்சம் பெருசா இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் இல்ல அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவன் சாதாரண ஒரு நபர் நினைச்சிட்டா இவ்வளவு பெரிய இஷ்யூவே வராது இல்ல. அதாவது இவங்களை சந்திச்சோன்னா இவங்களால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் இந்த பெண்ணுகிட்ட வந்து இவர் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்கே பிரச்சனை. இதுதான் தவறுன்றேன். அதாவது அவங்கவுங்க ரசிகை, அவங்கவுங்க ஃபேன், அவங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கல. நீங்கள் வந்து உங்களோட தொழிலுக்கு துரோகம் பண்ணதாக தான் இது வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களோட நடிப்பை பார்த்து வியந்து உங்களுக்கு ஏதோ வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, அது வந்து ஒரு மரியாதை. அந்த மரியாதையை நீங்கள் எடுத்துக்கினீங்க. உங்களை நம்பி ஒரு பேசும்போது இந்த மாதிரி தகாத வார்த்தைகள், இந்த உங்கள் காமலீலைகள் மன்மதிலை எல்லாமே நீங்கள் காட்டும்போது உங்களோட தரத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. குட்டி மூஞ்சி விவேக்ன்றவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஹிண்ட் மட்டும்தான் வந்திருக்குது. இவர் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கார் இல்லையா, அடுத்தது இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக டிஎம் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த எபிசோட்லேயே அடுத்த இதுலயே நாங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். அது வந்து இவரும் கிடையாது இவங்களும் கிடையாது, யாரா இருந்தாலுமே நீங்க தைரியமா ஏரோ ரூட்ஸ்க்கோ இல்ல சதாம் டாக்ஸுக்கோ டைரக்டா டிஎம் பண்ணுங்க. நாங்க இதே மாதிரி அதையும் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களோட முகத்திரை கிழிக்கிறதுக்கு தான் நாங்க மீடியால உட்காந்துனே இருக்கோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.